அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 2:22 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான். அவர் சொல்றான், அம்மாங்க, இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாயா தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட தேவகுமாரன், அவரை எப்படி உங்களிடத்தில் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இதனுடைய விளைவாக அந்த முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இயேசு, அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு இன்று உங்க வாழ்க்கையில வெளிப்பட போகிறார். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது உங்க வாழ்க்கையில. அப்ப இயேசு தன்னை எப்படி இன்று உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார், அல்லது பிதாவாகிய தேவன் இயேசு எப்படி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார்? பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள். ஆமென். பலத்த கிரியைகள் உங்க வாழ்க்கையில இந்த நாளிலே வெளிப்பட போகிறது. இயேசு செய்ய போகிறார் பலத்த கிரியைகள். பாருங்கள், லேகியோன் ஒரு மனிதனுக்குள்ளாக 6000 பிசாசு. ஒரு பிசாசை கூட நம்மளால துரத்த முடிய மாட்டேங்குது. ஆனா 6000 பிசாசு. பலத்த செய்கைகள். இயேசு நொடி பொழுதிலே பிசாசை துரத்தினார். அவன் விடுதலையானான். அடுத்து அற்புதங்கள், அடையாளங்கள். அப்ப சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இந்த உங்க வாழ்க்கையில நடக்க போது. அருமையானவர்களே, பலத்த செய்கைகளை கர்த்தர் என்று நடப்பிக்க போகிறார். அதனாலே இயேசு யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். அப்போ உங்க சூழலை பெருசு, இந்த கடன் பெருசு, இந்த வியாதி பெருசு அப்படி நீங்க நினைக்காதீங்க. இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே பெரியவராம் இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்று உங்க வாழ்க்கையில் அவர் தன்னை வெளிப்படுத்த போகிறார். பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னை வெளிப்படுத்துவார். நீங்கள் இன்று அவரை யார் என்று பார்க்க போகிறீர்கள். அந்த வெளிப்பாட்டினாலே உங்க வாழ்க்கையிலே அநேக நல்ல காரியங்கள் நடக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.